அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான பல வாகனங்கள் காலிமுகத்திடல் நுழைவாயிலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ளதை காண முடிகிறது. ஜனாதிபதி செயலகத்தினூடாக பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட 97 அரச வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தை அடுத்துள்ள காலிமுகத்திடல் நுழைவாயிலுக்கு அருகில் வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் வாகனங்களை நிறுத்தியுள்ளதாக அந்த இடத்திற்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை பொதுமக்கள் பார்வையிட்டு செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக சுயேட்சை குழுக்களின் கட்டுப்பணம் மற்றும் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திற்கும் அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களால் பரிந்துரைக்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறித்த தகவல்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட தேர்தல் ஆணைக்குழு இதனை குறிப்பிட்டுள்ளது. ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வேட்பு மனுவில் உள்ளடக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் சுயேட்சை குழுக்களால் செலுத்தப்பட வேண்டிய கட்டுப்பணம் தொடர்பான தகவல்கள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான பணிகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி விசேட கலந்துரையாடலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அந்தந்த கடன் வழங்குநர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இது தொடர்பான பணிகளை விரைவில் முடித்து கடன் நிவாரணம் பெற நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதற்கு இந்த நாட்டு மக்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதேவேளை ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் අත්‍යන්තර මූල්‍ය අරමුදල සමග කඩනමින් සාකච්ඡා ආරම්භ කර විස්තීර්ණ ණය පහසුකමට අදාළ කටයුතු ඉදිරියට ගෙන යාමට අප අදහස් කරනවා. ණය ප්‍රතිවගත කරන වැඩසටහන ඉදිරියට ගෙන යාම සඳහා අදාළ ණය පාර්ශ්ව සමග සාකච්ඡා කර ඒ සම්බන්ධ කටයුතු හැකි ඉක්මනින් නිම කර අදාළ ණය සහන ලබා ගැනීමට අපි කටයුතු කරනවා. ඒ සඳහා මේ රටේ ජනතාව වගේම ජාත්‍යන්තර ප්‍රජාවගේ සහයෝගයත් ලබා ගත හැකි බවට අප විශ්වාස කරනවා. ඒ සහයෝගය තුලින් අපට සාමූහික ජයග්‍රහණ කළ හැකි බව අපි තරයේ විශ්වාස කරනවා. லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் புதிய தலைவராக காமினி வருஷமான நேற்று பதவியேற்றார். இவர் கலனி பல்கலைக்கழக பட்டதாரி ஆவார். லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் சண்டே அப்சர்வர் பத்திரிகையின் ஊடகவியலாளராக தனது தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்த அவர் பல்வேறு நிறுவனங்களில் ஆய்வாளராக பணியாற்றியுள்ளார். கலனி பல்கலைக்கழகத்தில் வெகுஜன தொடர்பாடலில் முதுமானி பட்டத்தையும், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுமானி பட்டத்தையும் இவர் பெற்றுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வடமாகாண ஆளுநராக ஓய்வு பெற்ற இலங்கை நிர்வாக சேவை விசேட தர அதிகாரி என் வேதநாயகன் நியமிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களின் அரசாங்க அதிபராக கடமையாற்றிய இவர் மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்த நேர்மையான அதிகாரியாவார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயிரியல் விஞ்ஞான பட்டதாரியான இவர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பொது நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தையும் நிறைவு செய்துள்ளார். 1991 ஆண்டு ஏப்ரல் 19 இலங்கை நிர்வாக சேவைக்கு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா திரைப்படம் இந்தியாவில் வசூலில் சாதனை படைத்தது. அதனைத் தொடர்ந்து புஷ்பா 2 படப்பிடிப்பு கடந்த 1 வருடமாக நடந்து வருகிறது. நடிகர் ஃபஹத் ஃபாசில், ரஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பல நடிகர்கள் இதில் நடித்துள்ளனர். இந்நிலையில் புஷ்பா 2 திரைப்படம் வரும் டிசம்பர் 6 திரைக்கு வரும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. படம் வெளியாக இன்னும் 75 நாட்கள் உள்ள நிலையில் அதனை குறிப்பிட்டு புஷ்பா 2 படக்குழு போஸ்டரும் வெளியிட்டுள்ளது. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com வைப்ஸ்news.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.